Good morning, judges. I am Hemadashmi Kalsi, Institute of Technology of Computer Science Department. Our team name is PAX. We are presenting our project of Clean City Challenge, a gamified smart city cleaning system. It's designed to motivate us citizens to actively participate in maintaining city clean lines. Next, our teammate Sandhya will explain about the project. Myself, the Sandhya, I will explain to the problem statement. இப்போ எங்களோட தீம் வந்துட்டு மதுரை கிளீனிங் சிட்டியாக மாற்றணும். அதுக்காக நாங்கள் எடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு ஒரு கார்பரேஷன் அவங்களோட டியூட்டியை வந்துட்டு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், டெய்லி வேலை பார்க்கணும். ஐ மீன் எப்படின்னா ஒரு வீட்டில் இவ்வளோ கேபேஜ் வந்துட்டு இருக்குது, ஆனால் அதை வந்துட்டு யாருமே எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. ஸ்வீப்பர்ஸோட வேலை வந்துட்டு கரெக்டான டைமில் வந்துட்டு முடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்களோட அலட்சியம், அவங்கள வந்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை தள்ளி போடுறதுனால அந்த குப்பை டெய்லி ஒவ்வொன்றா சேர்ந்து பெருசாக மாறுது. ஸோ அதனால டஸ்ட் நிறையா வருது. ஸோ அதனால குப்பை நிறையா இருக்குது. அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுனால அவங்க வேலையை வந்துட்டு இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கணும். இது நம்மளோட ஒர்க் அப்படின்னு நினச்சி அவங்க இம்பார்ட்டன்ட் எடுத்தா அவங்களோட ஒர்க்கை முடியும். கார்பரேஷன் வந்துட்டு டெய்லி அவங்க ஸ்வீப்பர்ஸ்க்கு டெய்லி ஒரு ஆர்டர் கொடுத்து இவங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுவே ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு கேமிஃபை கொண்டாந்தா இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கொண்டு வந்தால் அவங்க டெய்லி ஒர்க் அவங்க ஆர்வமாக எடுத்து பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம மணி வந்துட்டு சென்ட் பண்ணுறோம். ஸோ சென்ட் பண்ணுறதுனால நமக்கு ஏதாச்சும் ஒரு ரிவார்ஸ் தருவாங்க. ஸோ அந்த ரிவார்ஸ் தரதுனால நமக்கு ஏதாச்சும் ஒரு 5 rupees இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்துட்டு ரிவார்ஸ் கொடுத்தா கொஞ்சம் கார்பரேஷன் ஸ்வீப்பர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்மளோட வேலை நினச்சி எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணுவாங்க. தேங்க்யூ. This is a web page of our application. இப்போ இதில் வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி நம்ம போடணும். எம்ப்ளாயி நேமாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காண்டி நான் என் பேரை போட்டிருக்கேன். ஆல்சோ பின்கோட், இதில் வந்து நம்ம பின்கோடை டைப் பண்ணணும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சர்டன் பின்கோட் இருக்குல்ல, அந்த பின்கோடை போட்டோன்னா அந்த ஏரியா க்ளீன் ஆயிருக்கா இல்லையா, அந்த ஏரியாவில் இவங்களோட ஒர்க் என்ன, இவங்க எப்படி அதை க்ளீன் பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்த ஆப்பில் நம்ம இப்போ நம்ம லாகின் பண்ணக்கப்புறம் ஸ்டார்ட் மிஷன், நம்ம இந்த பர்டிகுலர் ஏரியாவை க்ளீன் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றதுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இப்போ நான் ஒரு அன்ரிலேட்டட் ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் ஃபோட்டோவும் ஏதோ அன்ரிலேட்டட் ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது வெரிஃபை அண்ட் சப்மிட் கொடுக்கணும். இதில் வந்துட்டு நான் லொக்கேஷன் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ லொக்கேஷன் டைரெக்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன்னா இதோட லாங்கிடியூடோ லேட்டிடியூடோ இதில் மென்ஷன் ஆயிடும். ஆல்சோ நான் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன்னா அந்த பிக்சர் வந்துட்டு கரெக்டான இமேஜா இல்லை ஃபேக் இமேஜா அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கும் ஏஐ டிடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஜிபிஎஸ் ட்ராக் ஆகிடும். அதுக்கப்புறமா லொக்கேஷன் ட்ராக் ஆகி இப்போ இதில் சொல்லுது பிஃபோர் ஃபோட்டோ இஸ் நாட் வேலிட் பிகாஸ் அங்கே எதுவுமே மெஸ்ஸியாக தெரியலை அப்படின்ற டிடக்ஷன்